நெய்யாய் பொழிகிறது என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வதற்கு அவர் ஆவலாய் இருக்கிறார், வாஞ்சையாய் இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம தான் கற்பனைகளையும் கட்டளைகளையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி என்ன செய்யணும், நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஏன் நம்ம கடன் வாங்க கூடாது என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை நன்மையினால் நிரப்புகிறவர். ஏன் கடன் வாங்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு என்ன செய்தான்? அடிமை. ஏன் நம்ம கடன் வாங்க கூடாது அப்படின்னா, கடன் வாங்கினவன் கொடுத்தவனுக்கு என்னதான்? அடிமையாம். கடன் நம்ம ஒருத்தட்ட போய் வாங்கிட்டோம்னா கொடுத்தவனுக்கு நம்ம தான் என்ன செய்யுது? அடிமை. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன்